ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேனுங்க. இது வீடியோட தொடர்ச்சி தானுங்க. திருப்பூர் மீன் மார்க்கெட்டுங்க. இதாங்க மீன் மார்க்கெட். இப்படி தாங்க இருக்கும். எல்லா வெரைட்டி மீனும் கொட்டி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் நம்ம என்ன வேணுமோ நம்ம கை வச்சுருந்தா எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கணுங்க. நம்ம தாங்க செக் பண்ணி கண்டிப்பாக எடுக்கணும். அப்புறம் மீன் வந்து ரேட்டுங்க. மத்தி மீன் 100 ரூபாங்க இந்த வார நிலவரப்படி. அப்புறம் அயிலை, சங்கரா, வெலை மீன், கிழங்கா மீன், ஊளி மீன் இது எல்லாமே 250ங்க. வவ்வா கருப்பு வவ்வா தாங்க வச்சுருந்தாங்க. 650 550 இருந்துச்சுங்க. இந்த சைஸை பொறுத்துங்க. இறால்லாம் 350 450ங்க. கடல் நண்டு ப்ளூ கலர் நண்டுலாம் 550ங்க. பொட்டு நண்டு 450ங்க. அப்புறம் நெய் மீன்லாம் 150, கெண்டை மீன் 150. அது மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு ஏற்றாப்புல கொஞ்சம் ரேட்டு வேரியன்ட் வருங்க. இந்த கடையில் ஒரு ரேட்டு, அந்த கடையில் ஒரு ரேட்டாக தாங்க இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் இருக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இருக்குது, பழசாக இருக்கிறதுக்கு இருக்குதுங்க, ஐஸ் வச்ச மீனுக்கு இருக்குதுங்க. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணுங்க. வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக நம்ம பை கொண்டு போய்க்கணுங்க. கவரில் வச்சா கூட அந்த தண்ணியெலாம் ஒழுகும். நம்ம பக்கெட்டாக கொண்டுட்டு போயிட்டோம்னா வண்டியில் வச்சுட்டு வரதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் பக்கெட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் கரெக்டாக மூடி போட்டு வச்சுருந்தோன்னா அந்த இதை கொண்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்துக்கலாங்க. இந்நேரத்தில் ஒரு 10 மணி போலேயே கூட்டமான கூட்டமுங்க. காலையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்குங்க. நம்ம வந்த டைமுக்கு நம்மளால் வீடியோ எடுக்க முடியலங்க. நானே லேட்டாக தாங்க வந்தேன். செல்லெல்லாம் பறந்துட மாட்டுக்கு. அதனால் ஓரளவுக்கு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்லா போடுறேனுங்க டீட்டெயிலாக. அப்புறம் நம்ம மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம மத்தி மீன், வெலை மீன், சங்கரா மீன், இறால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டே. நான் எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்குங்க. அதனால் சரி நம்ம இந்த டைமில் மட்டும் நல்லா நீட்டாக செஞ்சுக்கலாம். மற்ற நாளில் ஒரு ஆளுக்கு பிடிக்கலனாலும் ஒரு ஆளுக்கு சமைக்கிறது தாங்க சாப்பிட்டுப்போம். அந்த ஒரு நாளில் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சதா சரி போகிறோம் அந்த வேலையோடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேனுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தனித்தனி சாப்பாடெலாம் கிடையாதுங்க. எல்லாேருக்கும் ஒன்றாவே சமைச்சிருவேனுங்க. அப்புறம் நம்ம லேடிஸ்லாம் டக் டக்குன்னு வராங்க, டக் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. லேடிஸ் தாங்க பெஸ்ட்டு. டக்குன்னு வரோமா எடுத்தோமா போய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியும். அதனால் லேடிஸ் தாங்க கரெக்டாக டக்கு டக்குன்னு வந்து பிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் தேங்காய் பார்க்கணுங்க. தேங்காய் 4 காய் 3 5 காய் 3 காய் 100. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வாங்கின மீன் இதுதாங்க. ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருங்க. நான் மத்தி 1 கிலோ, வெலை மீன் 5 மீன் 110, சங்கரா மீன் 5 மீன் 110. இந்த பாறை 70 ரூபா தாங்க. இறால் 150 ரூபாங்க. அரை கிலோ வாங்கினேங்க. இவ்வளோ தாங்க. ஒரு 530 ரூபா வந்துச்சுங்க மொத்தம். அப்புறம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்ம பொடியாக. அப்புறம் ரோஸ் செடி ஒன்று இருக்குங்க 2. அதுக்கு தொட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி வாங்குறதுக்காக போனேங்க. இந்த தொட்டியெல்லாம் 60 70 80 அந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம 110 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. சரி அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதாங்க மீன் மார்க்கெட்டை விட்டு வெளில வர வழி. நம்ம போகிறது வந்து திருப்பூர் டு பல்லடம் ரோடுங்க. நம்ம பல்லடம் ரோட்டுக்கு இடையில தாங்க இருக்கும். இதாங்க ஆப்போசிட்டில் தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில்ங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. இது சைடு ஃபுல்லாக அந்த குட்டியான நிப்பாட்டியிருப்பாங்க. வெங்காயம், தக்காளி, ஃப்ரூட்ஸ்னு இருக்குங்க. நம்ம வித்யாலயம் பஸ் ஸ்டாப்லேருந்து திருப்பூர் மேம்பாலம் வரைக்குமே இது மாதிரி நிறைய வண்டிங்க இருக்குங்க. ஃப்ரூட்ஸு, காளான், சோளம், கீரை அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க. காலைல வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கேட்டிங்கன்னா லாங் வீடியோ ஒன்று போடுறேங்க. அது மாதிரி அதெல்லாம் ஷூட் பண்ணி. அப்புறம் நம்ம வெங்காயம்லாம் வாங்கலைங்களா. அப்புறம் இந்த அக்காக்கிட்ட கொஞ்சம் பெருசு சிறுசு கலந்து 5 கிலோ 100 ரூபா இருந்துச்சுங்க. பரவாயில்லைங்க. அதனால் அக்காக்கிட்ட அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம பொடி நிறையா அப்படியே வண்டியை கிளப்பியாச்சுங்க. அப்புறம் இந்த போகிற வழியில் தாங்க கலெக்டர் ஆஃபீஸும் இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டு அருவாமனை வேறு உடஞ்சி போச்சுங்க. அதனால் ஒரு அருவாமனையும் நம்ம அண்ணன்ட்ட வாங்கியாச்சுங்க. நான் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் கொஞ்சம் நம்ம சிறு வியாபாரிங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த காய் தாங்க 4 காய் 100 ரூபா. ரேட் பரவாயில்லையா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த 2.5 கிலோ வெங்காயங்க 50 ரூபான்னு, 2.5 கிலோ தக்காளி 50 ரூபாங்க. இந்த அருவாமனை தாங்க நம்ம அண்ணன்ட்ட வாங்கியிருந்தோம். 250 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு கத்தி ஒரு 130 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 380 ரூபா இருந்துச்சு. 300 வாங்கிட்டாருங்க. இதே டிபார்ட்மெண்ட்டில் போய் நம்ம ஒரு 10 ரூபா கூட குறைக்க முடியாதுங்க. அவங்க என்ன ரேட்டு போட்டிருக்காங்க அதுதாங்க நம்ம வாங்கிட்டு வர முடியும். நம்ம அண்ணன்கள்ட்ட கொஞ்சம் பேசி வாங்கிட்டு வந்துக்கலாங்க.
அப்புறம் இதாங்க மீன் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கழுவி இந்த பாறை மீன் தாங்க வெறும் 70 ரூபா தாங்க. இதெல்லாம் 220 ரூபாங்க விலை மீனும் சங்கரா மீனும். இது 150ங்க இறால். மத்தி இதெல்லாம் சேர்ந்து 100 ரூபாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. வந்தோன்னே கழுவிட்டு அங்கே வெட்டுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. நான் வந்து வீட்டிலேயே வெட்டிக்கிட்டேங்க. ஏங்க அந்த காசு கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலான்னு. நான் வரதுக்குள்ளே பாப்பாவும் அப்பாவும் சேர்ந்து வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிட்டாங்க. வந்தோன்னே மசாலா ஆட்டி குழம்பு வச்சாச்சுங்க. உங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கங்க. ஏதாவது குறை நிறை இருப்பின் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நன்றிங்க.